முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற தலைப்புல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். வ பஅத். முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற தலைப்பில் ஹிஜ்ரி 1447 வருடம் ரமதானுடைய மாதம் இதுல தொடர் வகுப்புகளை நடத்திட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆனுடைய 2வது சூறாவாகிய சூரத்துல் பக்ரா அதனுடைய 30 39 வரையில் உள்ள அந்த 10 ஆயத்துகளுடைய விளக்க உரை வழியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாற்றினுடைய அந்த முதல் பகுதி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தது, அதன் மூலமாக ஆதமுக்கும் மனிதனுக்கும் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை கொடுத்தது, இப்லீஸ் கர்வம் கொண்டது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனது, அதன் விளைவாக இப்லீஸ் ஷைத்தானாக ஆனது. இப்லீஸ் மனிதன் மீது பகைமை கொண்டு மனிதர்கள் எல்லோரையும் நரகத்திற்கு கொண்டு செல்வதாக அல்லாஹ்விடத்தில் சொல்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அனுமதி கொடுத்தது. இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அல் குர்ஆனுடைய அடிப்படை, குர்ஆனுடைய ஆயத்துகளுடைய அடிப்படையில நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் பக்ராவுடைய அந்த 10 ஆயாத்திற்கு விளக்கமாக அல் குர்ஆன்ல வெவ்வேறு இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மற்ற ஆயத்துகள், அதே போல ஹதீஸுகள்ல ஆதாரபூர்வமான ஹதீஸுகள்ல வரக்கூடிய இது தொடர்பான செய்திகள், இவற்றுக்கு நபித்தோழர்களும் அந்த நபித்தோழர்களுடைய வழிமுறையை பின்பற்றி குர்ஆனுக்கு விளக்க உரை கொடுத்த பல்வேறு விளக்க உரையாளர்கள் முஃபஸ்ஸிரூன் அவங்களுடைய விளக்கங்களையும் தொகுத்து நாம பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல 2வது சூராவுடைய 30வது ஆயத், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதுல அந்த ஹலீஃபா என்ற வார்த்தைக்கு விளக்கமாகவே நாம் ஒரு 5 வகுப்புகள் பார்த்துக்கோம். இன்றைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட போது என்ன நடந்தது, முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியிலிருந்து மண் எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை செய்து விட்டார்கள். இந்த உடல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடின காலம் வரைக்கும் அது அப்படியே இருந்தது, வெறும் உடலாகவே இருந்தது. மண் எடுத்து அல்லாஹ் செய்து அந்த மண்ணாலான உடலை காய வைத்திருந்தாங்க. அது காய்ந்து இறுகியது, நீண்ட காலத்துக்கு இருக்கு. எவ்வளவு காலம் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல, அல் குர்ஆன்லயும் சொல்லல, ரசூலுல்லாஹ் வழியாவும் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், லம்மா ஸவ்வர அல்லாஹு ஆதம ஃபில் ஜன்னah தரகஹு மா ஷாஅ அல்லாஹு அன் யுத்ருகுஹு. லம்மா ஸவ்வர அல்லாஹு ஆதம ஃபில் ஜன்னah, ஆதமே அல்லாஹ் அல் ஜன்னாவுல உருவம் கொடுத்தாங்க. ஜன்னா அப்படின்னா என்ன, சொர்க்கம். அங்கே அல்லாஹ் ஆதமுக்கு உருவம் கொடுக்கப்பட்டது. தரகஹு, அப்படியே அல்லாஹ் அவங்கள அப்படியே விட்டாங்க, அந்த உருவத்தை அப்படியே விட்டாங்க. எது வரைக்கும், தரகஹு மா ஷாஅ அல்லாஹு அன் யத்ருகுஹு, அல்லாஹ் நாடின காலம் வரைக்கும், விடணும்னு நாடின காலம் வரைக்கும் அது அப்படியே இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உடலில ரூஹ், உயிரை ஊதுகின்றாங்க. ரூஹ்ங்கிறது அது ஒரு படைப்பு, அதுதான் நம்ம தமிழ்ல உயிர் என்று சொல்லுவோம். உடல் இருக்கு, உடல்ல உயிர் வந்து சேரப்போகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்புகளில் ரூஹ் என்பதும் ஒரு படைப்பு தான். உயிர் என்பது படைப்பு. அல்லாஹ் பல உயிர்களை படைத்திருக்கிறார். அந்த உடலோடு அதுல ஆதம் உடைய ரூஹ் என்று அல்லாஹ் எதை படைத்தார்களோ அதை சேர்க்கிறாங்க. அப்போ ஆதமுடைய உடல் அதை அல்லாஹ் படைச்சிருக்கிறாங்க. அதே போல அதற்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்க, தான் படைத்த ஒரு ரூஹ், ஆதமுடைய ரூஹ் என்று அல்லாஹ் எதை வைத்திருந்தார்களோ அதை அந்த உடல்ல சேர்க்கிறாங்க. ஆதமுடைய உடல், அதுல ஆதமுடைய ரூஹ் வந்து சேரும். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹ் புகாரில வருது. மறுமை நாள்ல
மக்கள் வந்து விசாரிக்கப்படுவதற்காக கூட்டம் கூட்டமா நிற்பாங்க இல்லையா? அப்படி நிற்கும் பொழுது மனிதர்கள் எல்லாம் பயந்து போயிருப்பாங்க. தங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று பயந்து இருப்பாங்க. அப்ப மனிதர்கள் என்ன செய்வாங்க? முதல்ல வந்து அவங்க தங்களுடைய நபிமார்கள்ட்ட கேட்பாங்க. அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போய் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அந்த அபுல் பஷர், நீங்கள் தான் மனிதர்களுடைய தந்தை. ஸலகல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தன்னுடைய கைகளாலே உங்களை படைத்தாங்க. வனஃபஹ ஃபீக மிர் ரூஹிஹி, அல்லாஹ் தன்னிடத்தில் இருந்த அந்த ரூஹை உங்களுடைய உடம்புல ஊதினாங்க. அல்லாஹ்வுடைய உடலை அல்லாஹ் தன்னுடைய கைகளால் செய்தாங்க. அல்லாஹ் தன்னிடத்தில் இருந்த அந்த ஆதமுடைய ரூஹை அந்த உடம்புக்குள்ள ஊதினாங்க என்று அந்த மக்கள் சொல்லி காண்பிப்பாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் இது நடக்கும் என்பதை நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. அந்த கியாமத் நாள் மக்கள் என்ன பேசுறாங்க? நீங்கள் தான் மனித சமூகத்தின் தந்தை. அல்லாஹ் தன்னுடைய கைகளாலே உங்களை செய்தாங்க. அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரூஹை உங்களுடைய உடல்ல ஊதுனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடல்ல அல்லாஹ் இடத்தில் இருந்து அல்லாஹ் படைத்த ஒரு ரூஹ் ஊதப்பட்டது. அப்படி ஊதின பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அதுக்கு கட்டளை இடுறாங்க. குன், ஆகு அப்படின்னு கட்டளை இடுறாங்க. யகூன், அது ஆகிவிட்டது. உடனே அது ஆகிடுச்சு. அதாவது மனிதனாக ஆகு அல்லாஹ் கட்டளை இடுறாங்க, அது ஆகிவிட்டது. அல்லாஹ் எதையும் படைக்கணும்னா குன் அப்படின்னு சொன்னா போதும். குன் அப்படின்னா ஆகு அப்படின்னு அர்த்தம். ஆகிவிடு அப்படின்னு அர்த்தம். ஃபயகுன், அல்லாஹ் கட்டளை இட்டதுனால அது ஆகிவிடும். படைக்கிறதுக்கு அல்லாஹ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே, சிரமமான விஷயமே அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய உடலை உருவாக்குனாங்க. அதுல ஆதமுடைய ரூஹை செலுத்தினாங்க. குன் என்று கட்டளையிட்டாங்க. ஆகு என்று கட்டளையிட்டாங்க. ஆதம் என்ற மனிதர் ஆகிவிட்டார். இப்படிதான் முதல் மனிதன் வந்தது. இன்றைக்கு விஞ்ஞானம் என்ற பெயர்ல ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதை நம்முடைய கல்வி நிலையங்களில் பாடமாக வைத்து நம்மை படிக்க வைத்து நமக்கு அதை பதிய வச்சுட்டாங்க. அந்த கட்டுக்கதை எது? பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் அப்படிங்கிறது. அதுல என்ன சொல்றாங்க? அப்படி பூமி தானா உருவாயிடுச்சு அப்படின்னு கதை விடுறாங்க. அப்புறம் தண்ணீர் இந்த கடல் இருந்தது. கடல்ல வந்து ஒற்றை செல் கொண்ட உயிரினம் இருந்தது. அது பிரிஞ்சது. அது அப்படியே வந்து நிலத்துக்கு வந்தது. அது பல செல் உயிரினமாக மாறியது. அப்படின்லாம் கதையே விட்டுட்டு அப்புறம் கடைசியாக குரங்கு அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்தது. அந்த குரங்கு பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க. இது அத்தனையும் கட்டுக்கதை. ஆனா விஞ்ஞானம்ங்கிற பேர்ல அதை வைக்கிறாங்க. இது சொல்லும் போது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். என்ன விஞ்ஞானம்னு சொல்றாங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை தானே விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. நீங்க கட்டுக்கதைன்னு சொல்றீங்களே அப்படின்வாங்க. விஞ்ஞானம் என்று நமக்கு நூல்கள்ல, புத்தகங்கள்ல, அது பாட நூல்கள் ஆகட்டும் அல்லது விஞ்ஞான நூல்கள் என்று வெளிவரக்கூடிய மற்ற நூல்கள் ஆகட்டும், இவற்றில் வருவற்றில் எல்லாமே நிரூபிக்கப்பட்டவை அல்ல. ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல. அதுல சில விஷயங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை. சில விஷயங்கள் இது இப்படித்தான் நடந்திருக்கும் என்ற யூகத்தின் அடிப்படையில வச்சிருப்பாங்க. ஆனா அது விஞ்ஞான ரீதியான விளக்கம் என்று அவங்க சொல்லிக்குவாங்க. அப்படி சொன்ன விஷயங்கள்ல சிலது வந்து ஆமாம் அப்படித்தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படி சொன்ன விஷயங்கள்ல சில விஷயங்கள் இல்ல இல்ல அது அப்படி கிடையாது, நீங்க சொன்னது தப்பு, விஞ்ஞானம் நீங்க எதை முன் வச்சீங்களோ அது தவறு. ஏன்னா அது நிரூபிக்கப்பட்டதல்ல, யூகத்தின் அடிப்படையில் வச்சீங்க, அந்த யூகம் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூகம் தவறுங்க சொல்லிட்டு வேறு யூகங்களை முன்வைப்பாங்க. அந்த மாதிரி யூகங்களை முன்வைக்கிறது எதற்காக அப்படின்னா அவங்க வந்து உலகத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது எப்படி இயங்குது, இது எப்படி வந்திருக்கும் அப்படின்லாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்ப இது இப்படித்தான் இயங்குகிறது என்று அவங்க யூகத்தின் அடிப்படையில ஒரு மாடல் ஒண்ணு கொடுப்பாங்க. அதே போல இது இப்படித்தான் வந்திருக்கும் என்று யூகத்தின் அடிப்படையில அவங்க ஒரு கருத்து ஒண்ணு தெரிவிப்பாங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து சயின்ஸ்ல ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் நிரூபிக்கப்படாத விஷயம். எவல்யூஷன் தியரி அப்படிலாம் கிடையாது, நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுவாங்க. ஆனா அதை விரிவாகவும் ஆழமாகவும்
படிக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் இல்லை. அவங்க சொல்லக்கூடிய அந்த மாடல்ல நிறைய இடைவெளிகள் இருக்கின்றன. இதுக்கு அடுத்தது என்ன வந்தது அப்படின்னு சொல்றது அவங்களால முடியல. ஏன் இது இப்படியே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த எவல்யூஷன் தியரி அப்படிங்கிறது ஒரு ஹைபோதீசிஸ் தான். அது யூகம் அடிப்படையிலான ஒரு கருத்து தான். இந்த குரங்குல இருந்து மனிதன் வந்தான், அப்ப அந்த குரங்கு எதிரேன்னு வந்துச்சு, அது இதுலேன்னு வந்துச்சு, இதுலேன்னு வந்துச்சு, இதுலேன்னு வந்துச்சுன்னு அப்படியே சொல்றாங்க இல்லையா? அது அத்தனையுமே யூகம் அடிப்படையிலான கருத்து தான். விஞ்ஞான பூர்வமாக அது நிரூபிக்கப்படவே இல்லை. இதை நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய கடைசி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது ஆதாரபூர்வமான ஹதீஸுகள்ல வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இப்படி இவங்க சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானம் என்று இன்றைக்கு சொல்லி ஒரு கதை சொல்றாங்க இல்லையா, அந்த முறையில எல்லாம் அல்லாஹ் படைக்கல. மண்ணை எடுத்து களிமண் போன்ற ஆக்கி அதுல ஒரு உடலை செய்தார்கள். அந்த உடலுக்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயிரை நுழைத்தார்கள். அந்த உடலும் அல்லாஹ்வுடைய படைப்பு, அந்த உயிரும் அல்லாஹ்வுடைய படைப்பு. அப்படி கொடுத்து குன் ஆகு என்று சொன்ன உடனே அது ஆகிவிட்டது. அதாவது மனிதனாக ஆகு என்று அல்லாஹ் கட்டளை, அது மனிதனாக ஆகிவிட்டது. நேரடியாக மனிதன் நாம் இன்னைக்கு பார்க்கிற அந்த உடல் அமைப்போடு தான் வந்தார். குரங்கிலிருந்தெல்லாம் மனிதன் வரவே இல்லை. யாராவது நான் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு அதே நேரத்துல இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, இந்த எவல்யூஷன் தியரி என்று அவங்க முன்வைக்கக்கூடியது அதையும் நம்புறாங்க அப்படின்னா அவங்க தௌபா செய்யும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது குர்ஆன்லயும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளையும் மனிதன் இப்படி நேரடியாக தான் படைக்கப்பட்டாங்க. அவங்க குரங்குல இதெல்லாம் வரல, வேற எதுல இருந்தும் வரல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இல்ல இல்ல இந்த விஞ்ஞானிகள் இப்படி சொல்றாங்க, அதை நாங்க நம்புறோம்னு சொன்னா கேள்வி இதுதான். அல்லாஹ் சொன்னதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு முரண்பாடாக விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய சிலர் சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்புவதா, இல்ல இந்த விஞ்ஞானிகள் என்று சொல்றாங்களே அவங்களை நம்புவதா அப்படின்னா, ஈமான் கொண்ட யாரும் தெளிவாக உடனடியாக சொல்லிடுவாங்க, இல்லை நாங்க இந்த விஞ்ஞானிகளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க குர்ஆனுக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்க்கும் முரண்படும் பொழுது அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அது விஞ்ஞானி ஆகட்டும், இல்ல வேற யாரும் மெய்ஞானி என்று சொல்லக்கூடிய ஆட்களாகட்டும், அவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவை அல்லாஹ் சொன்னதுக்கு ரசூல் சொன்னதுக்கு முரண்படும். சத்தியம் என்பது எப்பவுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்வதில் தான் இருக்கு. சரி, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிர் பெற்றுட்டார். முதல் மனிதர் வந்து விட்டார். அந்த முதல் மனிதர் அல்லாஹ் அவங்க அந்த உடம்புல உயிரை நுழைத்தாங்கன்னு சொல்றேன் இல்லையா, உடம்புல உயிர் நுழைந்த உடனே அந்த உடல் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தும்மல். தும்முனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தும்முறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி உயிரை கொடுத்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்மியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜாமி திர்மிதியில, சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ். அல்-அல்பானி தாலீகாத்துல் ஹிசான் என்ற தன்னுடைய அந்த ஆய்வு நூல்ல இந்த அறிவிப்பாளர் தொடர் ஆதாரபூர்வமானது, இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸே ஆதாரபூர்வமானது என்று தீர்ப்பு கொடுக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். லம்மா خلق الله آدم ونفخ فيه الروح عطس. لما خلق الله آدم, அல்லாஹ் ஆதமை படைத்தான். படைத்து ونفخ فيه الروح, அவங்களுக்கு ரூஹை ஊதுனாங்க. அப்ப ஆதமுடைய உடல்ல ரூஹ் நுழைஞ்சது. அப்படி நுழைஞ்ச உடனே ஆதம் என்ன செஞ்சாங்க? அபஸ. அபஸ அப்படின்னா அவர்கள் தும்மினார்கள். ஆதம் மனிதன் படைக்கப்பட்ட மனிதன் செஞ்ச முதல் வேலை என்ன? தும்மல் தான். தும்மின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப மனிதன் குழந்தையாக படைக்கப்பட்டால் பேச்சு கத்துக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் இல்லையா? ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் நேரடியாக குழந்தையாக படைக்கல, நேரடியாக ஒரு வளர்ந்த மனிதனாகவே படைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டான்.
அவங்க வந்து படைக்கப்பட்ட உடனே பேச தெரியல, அப்புறம் அவங்களுக்கு யாராவது பேச கத்து கொடுத்தாங்க, அப்புறம் பேசுனாங்க அப்படின்னு குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் படைச்சாங்க. படைச்ச உடனே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பேச ஆரம்பித்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, முதல் சொல் எது? அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது. மனித படைப்பு எவ்வளவு சிறந்தது, நல்லதுங்கிறத பாருங்க. சில பேர் வந்து மனிதனாலே கெட்டவன், மோசமானவன் என்று சொல்லுவாங்க. இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை வந்து சிறப்பான வடிவத்துல தான் படைச்சிருக்கிறாங்க. முதல் மனிதர் சிறப்பான பண்புகளோடு, நடைமுறைகளோடு தான் உருவானாங்க. அதற்கு பிறகு மனித சமூகத்துல சிலர் வந்து கீழாக, கீழுக்கும் கீழாக, அஸ்ஃபல சாஃபிலீன் என்றெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி கீழுக்கும் கீழாக ஆனாங்க. ஆனா முதல் மனிதர் மேலானவராகத்தான் இருந்தார். முதல் மனிதர் சொன்ன முதல் வார்த்தையே அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அர்த்தம். قال الحمد لله فحمد الله بإذنه فحمد الله. அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. بإذنه அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. அல்லாஹ் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அனுமதி. அல்லாஹ் அனுமதிக்காம ஒரு விஷயம் நடக்க போறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய முதல் வார்த்தையாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், தும்முனதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் என்பது அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய முடிவு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த இயல்பு எப்படி இருந்திருக்கு பாருங்க. தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. தும்முதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நிவாரணம். பொதுவா நமக்கு தும்மல் அப்படின்னாலே அது ஒரு நோய் அப்படின்னு தான் ஞாபகம் வரும் இல்லையா? இல்ல, ஒரு ஒரு நிவாரணம் தான் அது. எப்படி? ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க கிட்ட தும்மல் எப்போ வரும்? ஏதாவது தூசி நம்முடைய மூக்கில் நுழைந்தால் தும்மல் வரும். இல்ல ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா நுழைஞ்சதுன்னா தும்மல் வரும். தும்மல்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மூக்கின் வழியாக நுழைஞ்சதை வெளியேற்றுவதற்கான மூக்குடைய முயற்சி அது. ஒரு தூசி இருக்கு, தூசியை வெளியேற்றுறதுக்கான முயற்சி. தும்மல் நடக்கும் பொழுது மனிதனுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கின்றன. அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்திருந்தாங்க. உணர்ந்ததுனால உடனடியாக அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு புகழ்ந்துட்டாங்க. இப்ப நோய் காரணமா நமக்கு தும்மல் வரும்போது தும்மல்ங்கிறது நோய் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, நோய்ங்கிறது உள்ள இருக்கு. தும்மலுங்கிறது அந்த நோய்க்கான காரணத்தை வெளியேற்றுவதற்கு உடல் செய்யக்கூடிய முயற்சி. நோய்க்கான காரணத்தை வெளியேற்றுவதற்கு உடல் செய்யக்கூடிய முயற்சி. அது தூசி உள்ள போயிருந்தா தும்மல் வழியா தூசியை வெளியேற்றுவதற்கு உடல் முயற்சி செய்கிறது. அல்லது நோய் கிருமிகள் உள்ள போயிருந்தா நோய் கிருமிகளை மூக்கு வழியாக வெளியேற்றுவதற்கு உடல் முயற்சி செய்யும். இப்ப தும்மல்ல அவையெல்லாம் வெளியே வருகின்றன. தும்மலுக்கு அடுத்தது சளி பிடிச்சு மூக்குல இருந்து நீர் ஓடும், நீர் வெளியே வரும். ஏன் அந்த நீர் வெளியே வருது? தும்மி காற்று வழியாக அந்த தூசியையோ கிருமியையோ வெளியேற்ற முடியல. இப்போ காற்று வழியா வெளியேற்ற முடியல அப்படின்னு உடனே நீர் வழியாக அந்த தூசியையோ அல்லது கிருமியையோ வெளியேற்றுவதற்கு உடல் முயற்சி செய்யுது. அதுதான் அந்த சளி பிடிச்சிக்கிட்டுன்னு சொன்ன உடனே முதல் நிலை என்ன, முதல் ஸ்டேஜ் என்ன? மூக்குல அப்படியே நீர் வெளியே வரும். அதுக்கப்புறம் அந்த நீர் கட்டியாகி சரியாக வெளியே வரும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த தூசியையோ அல்லது அந்த கெட்ட கிருமியையோ வெளியேற்றுவதற்கு உடல் செய்யக்கூடிய முயற்சி. மூக்கு வழியா வெளியேற்ற முடியும் அப்படின்னா அது தும்மல் வழியாகவோ அல்லது மூக்கிலிருந்து நீர் வடிதல் வழியாகவோ அல்லது அந்த நீரை கட்டி சரியாக மாறியோ அது வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அந்த தும்மலோ அந்த மூக்கில் நீர் வடிதலோ அந்த சரியோ நோய் அல்ல. நோய் அதற்கு பின்னாலே இருக்கு. அந்த நோய்க்கான காரணத்தை வெளியே தருவதற்கான முயற்சி தான் அந்த தும்மல். இப்போ தும்மலுங்கிறது நல்லது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்மின உடனேயே தனக்கு நல்லது நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை وقال له ربه. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன உடனே அதனுடைய ரப், அதான் நம்ம எல்லாருடைய ரப் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு பதில் கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க? யர்ஹம் யர்ஹமக்குல்லாஹ் என்று சொல்றாங்க. யர்ஹமக்குல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிச்சு வச்சு. இப்ப நமக்கு வந்து அதபு கற்றுக் கொடுப்பாங்க, நல்ல பண்புகளை நல்ல நடத்தைகளை கற்றுக் கொடுப்பாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா பக்கத்துல இருக்கவங்க ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். அல்லது யாராவது தும்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நம்ம வந்து ரஹ்மக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். ரஹ்மத்துல்லாஹ் ரஹ்மக்கல்லாஹ் அப்படின்னு சொல்றது மன்னிக்கணும். ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிச்சு வச்சு. ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லி அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்லணும் என்பதையும் ஆரம்பிச்சு வைக்கிறார். அல்லாஹ்வை புகழுறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உரித்தானது. யாராவது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உரித்தானது என்று நம்ம துஆ செய்யறதுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா இதுல இருந்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்றாங்க. அப்ப இதுல பாருங்க, மனிதருடைய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்பதாகத்தான் இருந்தது. மனித சமூகத்தினுடைய ஆரம்பமே ஒரு சிறப்பான அழகிய ஆரம்பம். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து தான் ஆரம்பிக்கும். மனிதர்கள் நன்றி உடையவர்கள் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய முதல் வார்த்தையிலிருந்தே காண்பித்து விட்டார்கள். மலக்குகள் கேட்டாங்க இல்லையா? மனிதர்கள் பூமியில போய் ஃபசாது செய்வாங்க, அடிச்சுட்டு ரத்தம் சிந்துவாங்க என்றெல்லாம் சொல்லும் பொழுது, அது இல்லை என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்க நிரூபிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பேசினாங்கன்னே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. மலக்குகள் அல்லாஹ் கிட்ட இத பத்தி என்ன சொன்னாங்கன்னே தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு? ஆரம்பமே அருமையாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் என்று தான் இருக்கு. அதே போல அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னத பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிர் கொடுத்து அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை என்ன? யர்ஹமுக்கல்லாஹ். அல்லாஹ் உமக்கு ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு வரட்டும்னு அல்லாஹ் சொல்றாங்க. மனித சமூகத்துடைய ஆரம்பமே அதுவும் சிறப்பானதுதான். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை மனித சமூகத்துக்கு கொடுக்கிறார். இதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதே ஹதீஸுடைய தொடர்ச்சி. ஜாமி திர்மிதில வரக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் இப்னு ஹிப்பான்லயும் வருது. தரீகாத்துல் ஹிசான் என்ற தன்னுடைய அந்த ஹதீஸ் ஆய்வுல அல் அல்பானி என்ன சொல்றாங்க? இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான தீர்ப்பு கொடுக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அந்த ஹதீஸ தொடர்ச்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்தது கட்டளையிடுறாங்க. இத்ஹிப் இல உலாயிகல் மலாயிக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல மலக்குகள் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அந்த மலக்குகள்ட்ட நீங்க போங்க. வகுல் அவங்கட்ட சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகள்ட்ட போய் ஃபகால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும். காலு மலக்குகள் அதுக்கு பதில் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பதில் சொல்றாங்க. அலைக்க ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டவனே சொன்ன முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அல்லாஹ்வுடைய பதில் யர்ஹமுக்கல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல் மனிதருக்கு கொடுத்த முதல் கட்டளை எது? சலாம் சொல்லுங்க அப்படிங்கிறது தான். ஸலாம் அலைக்கும் சொல்லுங்க அப்படிங்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தான் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு அடுத்தது சொன்ன அடுத்த வார்த்தைகள் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது அஸ்ஸலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாம் அப்படின்றது என்ன? அஸ்ஸலாம் அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பின் வழியாக கிடைக்கக்கூடிய அமைதி. சலாம்னா அமைதி, சமாதானம் என்று நம்ம பொதுவா மொழிபெயர்க்கிறோம் இல்லையா? சலாம் அப்படின்னா பாதுகாப்பு என்றுதான் அர்த்தம். அந்த பாதுகாப்பு வழியாக கிடைக்கக்கூடிய அமைதி. அதனால வரக்கூடிய சமாதானம். அதனால நம்ம அந்த ரிசல்ட் சமாதானங்கிறதுனால நம்ம வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா? சாந்தின்னா அமைதி. அப்படின்னு அர்த்தம். அமைதியும் சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்றோம். அது ஆனா ஆக்சுவலா அஸ்ஸலாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அஸ்ஸலாம் அப்படின்னா பாதுகாப்பு.
அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அமைதி அப்படின்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த முதல் கட்டளை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுது. மனிதனுடைய முதல் கட்டளை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுதான். அடுத்த மனிதர்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. மனிதர்களுக்கு முன்னாடி அடுத்த மலக்குகள்ட்ட எப்படி நடக்கணும் என்று சொல்றாங்க. மலக்குகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மலக்குகள்ட்ட சொன்ன உடனே மலக்குகள் அதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க? வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றாங்க. வ அலைக்க அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ். அலைக்கும் சொல்ல அலைக்க. ஒருத்தருக்கு சொல்றதா இருந்தா க என்று சொல்லுவோம். நிறைய பேருக்கு சொல்றதா இருந்தா கும் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்க. அலைக்கன்னா ஒருத்தருக்கு சொல்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் தானே. அப்ப மலக்குகள் அந்த ஒருத்தருக்கு சொல்லும் போது அலைக்க என்று சொல்றாங்க. அஸ்ஸலாமு மன்னிக்கிறோம் அலைக்க அஸ்ஸலாம் என்று சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகள் சொல்றாங்க. மலக்குகள் கூட்டமா இருக்காங்க. அதனால கூட்டத்தை பார்த்த உடனே அந்த கும் என்று முடிகிறத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றாங்க. மலக்குகள் பதில் சொல்றாங்க. அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் தான். அதனால அலைக்க என்று சொல்றாங்க. க என்றது ஒருத்தருக்கு பயன்படுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அலைக்கஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றாங்க. அலைக்கஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றாங்க. ثم رجع الى ربه. அதற்கு பிறகு அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய ரப்பு கிட்டேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வர்றாங்க. அப்போ ரப்பு ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? قال ان هذه تحيتك وتحيه بنيك بينهم. நிச்சயமாக இதுதான் எது இந்த சலாம், இந்த சலாமுக்கு பதில் சொல்றது இதுதான் தஹியத்துக்கு. நிச்சயமாக இதுதான் உங்களுக்கு மத்தியிலான அந்த அறிமுக வார்த்தைகள். பழைய தமிழ்ல முகமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனே இல்ல ஒருத்தர் சந்தித்து கொண்ட உடனேயே சொல்லக்கூடிய முதல் வார்த்தைகள் அதுதான் முகமன் அப்படின்னு பழைய தமிழ்ல சொல்லுவாங்க. அப்ப நம்ம பார்த்த உடனே என்ன சொல்லணும்? அதுக்கு தஹியா என்று சொல்லுவாங்க. தஹியத்துக்க இதுதான் உங்களுக்கு ஒருத்தர் முதல்ல சொல்ல வேண்டிய வார்த்தைகள். தஹியத்து பனீக பைனஹும். பனி அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே உள்ள வகுப்புல பார்த்திருக்கோம். பனினா அவங்களுடைய குடும்பம். அந்த குடும்பம் பெருசான பிறகு அவங்களுடைய கோத்திரம் என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கோத்திரம். ஒட்டுமொத்த மனித சமுதாயமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் கோத்திரம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க தஹியத்து பனீக இவளுடைய கோத்திரம், அதாவது மனிதர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு மத்தியிலான அந்த அறிமுக வார்த்தைகள் இவைதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றதும் அதுக்கு பதிலாக அலைக்கஸ்ஸலாம் அல்லது அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றதும் இப்போ ஆரம்பிக்கல. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கல. முதல் மனிதரிலிருந்து ஆரம்பித்து விட்டது. மனித சமூகத்தினுடைய முதல் தஹியாவே அறிமுக வார்த்தைகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா காலம் போக போக மனிதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹ் தௌஹீதை கொடுத்தாங்க. மனிதர்கள்ல சில தௌஹீதை விட்டுட்டு ஷிர்க் எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் இஸ்லாமை கொடுத்தாங்க. மனிதர்ல சிலர் அந்த இஸ்லாமை விட்டுட்டு ஷிர்க் குஃப்ரை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த உயர்ந்த நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு அதற்கு மாற்றாக அதைவிட குறைவான விஷயங்கள் அல்லது கெட்ட விஷயங்கள் இவற்றை மனிதர்கள்ல சிலர் எடுத்துக்கொள்றாங்க. அந்த மாதிரி என்ன ஆச்சு? மனிதர்கள் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தது. இதுதான் ஆதமே உங்களுடைய பிள்ளைகள், அதாவது மனிதர்களுக்கு மத்தியிலான தஹியத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. அப்ப ஆரம்பத்திலிருந்து மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் மனிதர்கள் சிலர் அதை விட்டுட்டாங்க. குறிப்பாக காஃபிர்களாக ஆன மக்கள் சலாம் சொல்றதை விட்டு விட்டார்கள். அதை பார்த்துட்டு இன்றைக்கு முஸ்லிம்களிலும் கூட பலர் ஒருத்தர் சந்தித்துக் கொண்டால் சலாம் சொல்வது கிடையாது. அதுக்கு பதிலாக வேற வார்த்தைகள் சொல்றாங்க. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் டே அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நல்ல வார்த்தைகள் தான், கெட்ட வார்த்தைகள் கிடையாது. ஆனால் சிறந்த வார்த்தை அப்படின்னா இல்லை. குட் மார்னிங், குட் டே அப்படின்னு சொல்றதை விட
அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றது மிக சிறப்பானது. அது ஒரு துஆ. உங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கணும், உங்களுக்கு அமைதி கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணுங்கிறது ஒரு துஆ. அதை விட சிறந்த ஒரு அறிமுக வார்த்தை என்னவா இருக்க முடியும்? அவங்க அப்படி சொன்ன உடனே, அவங்க நமக்காக துஆ செய்த உடனே, நாம திருப்பி அவங்களுக்காக துஆ செய்யறோம். வஅலைக்கும் ஸலாம், வஅலைக்கஸ் ஸலாம், வரஹ்மத்துல்லாஹ், வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்றெல்லாம் சொல்லி அவங்களுக்காக துஆ செய்யறோம். இப்ப மனித சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைத்திருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துஆ செய்யறவங்களாக அல்லாஹ் ஆக்கணும். அதை விட சிறந்த வார்த்தை என்பது உண்டா? கிடையாது. ஆனால் மனித சமூகம் என்ன செஞ்சிருச்சு? அந்த சிறந்ததை விட்டு விட்டு அதை விட குறைவானதை தாழ்வானதை எடுத்துருச்சு. குட் மார்னிங்கிறதும் நல்லதுதான். உங்களுக்கு நல்ல காலையாக இது அமையட்டும் அப்படிங்கிறது நல்ல நல்ல வார்த்தை தான். அது கூட ஒரு துஆன்னு சொல்லலாம். ஆனா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்த அஸ்ஸலாமு அலைக்கும் சமமாகுமா? அல்லாஹ் எதை சொல்ல சொல்லி கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வார்த்தை, அந்த வார்த்தைகள் அவைதான் உயர்வானவை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த உடனே நடந்த முதல் விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்முன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வை புகழ்தல் அதிலிருந்து தான் மனிதனுடைய முதல் பேச்சே ஆரம்பிக்குது. அதற்கு அல்லாஹ்வுடைய பதில் என்ன? யர்ஹமுக்கல்லாஹ் அப்படிங்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், கருணை உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். இப்போ மனித சமூகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தை, கருணையைத்தான் நாடுகிறார். வேற எதையும் நாடு. அல்லாஹ் மனித சமூகத்தை படைத்தது மனித சமூகத்தை தண்டிப்பதற்காக, அழிப்பதற்காக அப்படின்லாம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை, அந்த மனித சமூகத்தினுடைய தந்தையான முதல் மனிதரை படைத்த உடனே அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன முதல் வார்த்தை எது? யர்ஹமுக்கல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு வரட்டும் என்பது. அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு வரட்டும் என்பது. அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை தான் நாடுகிறான் என்பதை ஞாபகத்தில் வச்சு. அல் குர்ஆனை ஆரம்பிக்கும் போது கூட அந்த ரஹ்மத்துக்குரிய வார்த்தைகளை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறோம். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அர் ரஹ்மான் அர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் ரெண்டுமே அல்லாஹ் ரஹ்மத்துக்குரியவர், ரஹ்மத்தை கொடுக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள், பெயர்கள் தான். அதற்கு அடுத்தது என்ன நடக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? மலக்குகளுக்கு போய் இதை சொல்லுங்க. எதை சொல்லுங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்க என்று கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதபை கற்றுக் கொடுக்கிறார். அந்த அதபுல துஆவும் இருக்குது. அந்த துஆவுல தவ்ஹீத் நிச்சயமாக இருக்கிறது. எப்படி? அதப்னா என்ன? நல்ல நடத்தை, நன்னடத்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த நன்னடத்தை. இன்னொருத்தரை பார்த்தா சலாம் சொல்றது நல்ல நடத்தை, நல்ல அதப். அந்த சலாம்ங்கிறது ஒரு துஆ. அப்ப அது ஒரு இபாதா. துஆங்கிறது இபாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, துஆ ஹுவல் இபாதா. ஜாமி திர்மிதில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். துஆ அப்படிங்கிறது வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இபாதா என்று சொல்றாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தோடனே சலாம் சொல்றாங்க. அந்த சலாம்ங்கிறது ஒரு துஆ. அப்ப அந்த அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இபாதத்தை தான் செய்யறாங்க. மலக்குகளுக்கு சலாம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்விடத்துல தான் துஆ கேட்கறது அப்படின்னு வரும்போது அது தவ்ஹீத். எந்த இபாதத்தையும் அல்லாஹ்வுக்கு செய்யறதுக்கு பேர் தான் தவ்ஹீத். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது தவ்ஹீதினுடைய வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது துஆ. துஆ யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். அப்ப அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போது, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்கும் பொழுது, நாம அங்க அந்த இபாதத்துக்கு, துஆ என்ற அந்த இபாதத்திற்கு, வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தான் என்பதை அங்கே நடைமுறைப்படுத்திட்டாங்க. தவ்ஹீதுல் இபாதா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்பதும் இபாதத். அதற்கு அடுத்தது இன்னொரு படைப்பான மலக்குகள்ட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சலாம் சொல்ல சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் கட்டளையுமே இபாதத் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனா பாருங்க, அந்த இபாதத்துல என்ன இருக்கு? அடுத்தவங்களுக்கு நல்லதை நாடுறது. மலக்குகளுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்போ மனிதனுடைய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பிறருக்கு நலனை நாடுவது, பிறருக்கு நன்மையை நாடுவது என்பது. மனித படைப்பினுடைய ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு இல்லையா? முதல் வார்த்தையே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. ஹம்த் அப்படிங்கிறது நன்றி. மனிதன் நன்றி உடையவன், நன்றி மறந்தவன் அல்ல. நன்றி மறக்கிறதுக்கு அரபியில குஃப்ர் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. காஃபிர்ங்கிற வார்த்தைக்கு மொழி ரீதியான பொருள் பார்த்தோம்னா நன்றி மறந்தவன், நன்றி கொன்றவன் அப்படின்னு அர்த்தம்.
ஷாக்கிர் என்பது அதுக்கு எதிர்பரமான பதமான வார்த்தை. காஃபிர்களுக்கு எதிர்ப்பது வார்த்தை இல்லை, ஷாக்கிர் நன்றி உடையவர் அப்படின்னு மொழி ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்த உடனே தன்னை ஷாக்கிர் என்பதை நிரூபிச்சுட்டாங்க. முதல் வார்த்தையே அவங்களுடைய இயல்பாகவே அதுதான் வருது. இது அல்லாஹ் சொல்லி கொடுத்து கூட வரல. மனிதருடைய இயல்பு என்னங்கிறது மனிதனுடைய முதல் வார்த்தையிலே வருது. மனிதர் உடைய இயல்பு என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இயல்பு நன்றியோட இருக்கார், அல்லாஹ்வை புகழ்றதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வார்த்தையை அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாகத்தான் அமைந்தது. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அது இபாதத். அல்லாஹ்வை புகழறதுங்கிறது இபாதத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வார்த்தையே அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தான் குஃப்ர்ல இல்ல, ஈமான்ல இஸ்லாம்ல தௌஹீதுல இருக்கிறோம் அப்படிங்கறத அந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையிலேயே அவங்க காண்பிச்சுட்டாங்க. அது அந்த வார்த்தையை முதல் வார்த்தையே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அல்லாஹ்வை வணங்கியதாகத்தான் அமைந்து விட்டு. மனிதனுடைய முதல் வார்த்தையே நல்ல வார்த்தை, சிறப்பான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்த வார்த்தை. அது அல்லாஹ்வை இபாதத் செய்தது. முதல் வார்த்தையே தௌஹீத் தான். அதுக்கு அடுத்தது என்ன? முதல்ல அல்லாஹ்வுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது மற்ற படைப்புகளோட எப்படி நடந்துக்கணும், அல்லாஹ்வோட எப்படி நடந்துக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடிமையாக நடந்துக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நன்றியுடைய அடிமை என்பதை காண்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்ன? பிற படைப்புகள்கிட்ட எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தராங்க. அதுல மலக்குகள் மிக சிறந்த படைப்புகள். அந்த மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லுங்கன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிடுறாங்க. அதாவது மலக்குகள்கிட்ட இதை சொல்லுங்க என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டளையிடுறாங்க. எதை சொல்லி? அஸ்ஸலாமு அலைக்கும், மலக்குகளுக்கு சலாம் சொல்லுங்க, மலக்குகளுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் வரணும் என்று நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க என்று சொல்றாங்க. பிறருக்கு நன்மை நாடுது, அதுதான் இஸ்லாம் இல்லையா? அதுதான் ஈமான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் 2 செயல்கள், முதல் வார்த்தைகள், இவை எல்லாமே அந்த தௌஹீதை நிலைநாட்டக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய படைப்பு என்பதை காண்பிப்பதாக இருந்தது. அதே போல பிறருக்கு நன்மை நாடக்கூடிய படைப்பு என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த சலாம் சொல்லுதல், அதற்கு அல்லாஹ் அந்த மலக்குகள் பதில் சொன்னது, இதுதான் மனிதர்களுக்கு மத்தியிலான அந்த அறிமுக சொற்கள், முகமன் சொற்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. இப்ப நாம ஒருத்தர் பார்த்தா சலாமை சொல்றது அப்படிங்கிறது முதல் மனிதரிலிருந்து இருக்கு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விதித்தது சலாம் சொல்றதுன்றதை வச்சுக்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது எதுவும் அதுதான் சிறப்பானது. அந்த சிறப்பானதை விட்டு வேற வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. குட் மார்னிங், குட் ஈவினிங், ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, இதெல்லாம் சலாம் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. சலாம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்றது தவறு கிடையாது. ஆனா முதல் வார்த்தையா எது அமையணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த சலாமை சொல்லிவிட்டு, அல்லது அவங்க சலாம் சொல்லிட்டாங்கன்னா அதற்கு பதில் சலாமை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கேளுங்க. இல்ல அதற்கு பிறகு சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க, ஹவ் ஆர் யூ கேளுங்க, ஹவ் டு யூ டூ கேளுங்க. அதெல்லாம் பிரச்சனை, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்லாம் கேளுங்க. அதெல்லாம் பிரச்சனை. நான் முதல்ல வர வேண்டிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது தான். கடைசியில வர வேண்டிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கான வகுப்பை நம்ம இந்த இடத்துல நிறுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உடம்பில் தான் படைத்த ஒரு ரூஹ், ஆதமுக்கான ரூஹ்னா உயிர் என்று நம்ம தமிழ் சொல்றோம். தான் படைத்த ஒரு உயிரை தான் உருவாக்கிய அந்த உடலில் அல்லாஹ் ஊதினார்கள். அப்ப அந்த உடலுக்குள்ள அந்த உயிர் போனது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன் என்று சொன்னாங்க, ஆகு, மனிதனாக ஆகிவிடு என்று சொல்றாங்க. யகுன், அது உடனடியாக ஆகிவிட்டது. மனிதன் வந்துட்டாங்க. மனித பிறப்புங்கிறது இதுதான். முதல் மனிதர் வந்தது அப்படிங்கிறது குரங்கிலிருந்து இல்ல, அது அல்லது ஒரு செல் உயிரினத்திலேன்னு பல மிருகங்களாக ஆகி கடைசியில குரங்கு என்ற மிருகமாக ஆகி அதுக்கு பிறகு மனுஷன்லாம் வரல. நேராக முதல் மனிதர். அந்த முதல் மனிதர் குழந்தையாகலாம் வரல, வளர்ந்த மனிதராகவே தான் வந்தார். அவர் மனிதராக ஆன உடனே பேசிட்டார். 1 வருஷம் கழிச்செல்லாம் பேசல, எடுத்த உடனே பேசிட்டாங்க. என்ன பேசுறாங்க? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு பேசிட்டாங்க. முதல் வார்த்தையே அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வை வணங்கி மனிதன் நன்றியுடைய படைப்பு என்பதை அவங்க காண்பிச்சிட்டாங்க. அதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கிறாங்க. மனிதருடைய ஆசிரியர் யார்? முதல் ஆசிரியர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். என்ன கற்றுக் கொடுக்கிறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்க என்று சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது துஆ. துஆ யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். அப்ப மலக்குகளுக்கு சலாம் வரணும்னு அல்லாஹ் கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கறாங்க. இதன் மூலமாக தௌஹீதை அவங்க நிலைநாட்டிடுறாங்க. துஆங்கிறது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை செய்யறாங்க. இபாதத் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யறாங்கன்றப்போ அது தௌஹீதை நிலைநாட்டியதாக ஆகிவிடுகிறது. அந்த இபாதத்தின் மூலமாக பிற படைப்பினங்களுக்கு நன்மையை நாடுறாங்க. உங்களுக்கு சலாம் வரணும்னு அவங்க மலக்குகளுக்காக துஆ செய்யும் போது அடுத்தவங்களுக்கு நன்மையை நாடுறாங்க.
அடுத்தவங்களுக்கு நன்மையை நாடுவது இஸ்லாம். குறிப்பாக அவங்களுக்கு சலாம் என்பதை நாடுவது இஸ்லாம். அதை நம்முடைய வார்த்தையால் மட்டும் இல்லை, நம்முடைய எண்ணங்களாலும் நம்முடைய பிற பேச்சுகளாலும் செயலாலும் வெளிப்படுத்த வேண்டிய விஷயம். அதுதான் மனித சமூகத்திற்கான அந்த அறிமுக வார்த்தைகள். முகம்மன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதிச்சிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி மனித சமூகத்துக்கு மத்தியில சலாம், அதை பரப்புதலும், சலாம் அதை நிலைநாட்டுதலும் நம் மீது கடமை. சலாம்ங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைதியும் சமாதானம். அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் மனிதர்களுக்கு மத்தியில பரப்புவதும், அதை மனிதர்களுக்கு மத்தியில நிலைநாட்டுவதும் முஸ்லிம் நம் மீது கடமை. அந்த கடமையை, எந்த கடமை? அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த பாதுகாப்பு, அதன் மூலமா வரக்கூடிய அந்த அமைதி, சமாதானம், அதை நிலைநாட்டுதல் என்ற அந்த கடமை, அதை பரப்புதல் என்ற அந்த கடமை, அந்த கடமையை சரிவர நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன நடந்தது, மலக்குகள் தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, இப்லீஸ் என்ன செய்தான், இதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதை குர்ஆனிலிருந்து ஹதீஸ்களிலிருந்து பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பார்ப்பதற்கான தௌஃபீக்கை எனக்கு உங்களுக்கு தரணும். தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து கற்றுக்கொண்டிருங்கள் என்பதை எனக்கும் உங்களுக்குமாக நினைவு காட்டி நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. நோன்பினுடைய காரணமாக கொஞ்சம் தூக்கம், மயக்கம், கலக்கமாக இருக்குது. அதனால நடுவுல சில வார்த்தைகளை சொல்லும் போது நான் குழறல் அப்படிங்கிறது ஏற்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக மன்னிக்கணும். அல்லாஹ் உடலுக்குரிய ஆரோக்கியத்தையும் வலிமையும் எனக்கு தரணும், உங்களுக்கும் தரணும் என்று துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.